அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 ஃபுல் டெஸ்ட் 2க்கான ஜெனரல் ஸ்டடீஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் சென்டென்சஸ். Rajasthan is the largest producer of bajra in India. West Bengal is the leading state both in cultivation and production of jute. Andhra Pradesh is the India's largest oilseeds producing state in India. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில ராஜஸ்தான் தான் முதன்மையான மாநிலம். இது சரியானது. இரண்டாவது, சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? இங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஆந்திரா இருக்கு இல்லைங்களா? ஆந்திரா தவிர ராஜஸ்தான் தான் கரெக்ட். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சி, ஆப்ஷன் 1 and 2. இரண்டாவது கொஸ்டின், which of the following is incorrectly paired? கீழ்காணும் பொருத்தத்தில் எவை தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது? சரிங்களா? இந்த பக்கம் ரிவர் அந்த டேம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாம்பல் வேலி, சாம்பல் ரிவர் கரெக்ட் தான். சரிங்களா? நாகார்ஜுனா சாகர், கோசி ரிவர், இது வந்து தவறான இணை. சரிங்களா? அடுத்து சர்தார் சரோவர், நர்மதா ரைட் தான். இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட், மகாநதி, இது தவறு. சரிங்களா? சோ ஆன்சர் டி 1 and ஆன்சர் வந்து டி 2 and 4 தவறான இணை. சரிங்களா? 1 and 3 கரெக்ட். அடுத்து 103, இந்தியன் மான்சூன் ஆர் டிவைடட் இன்டு 5 டைப்ஸ்: ரெயின் டியூரிங் மான்சூன் அண்ட் மோர் ரெயின் டியூரிங் வின்டர். அதாவதுங்க மான்சூன் அப்போ அதிகமான மழை தரக்கூடியது. சரிங்களா? ஆர் த கண்டிஷன்ஸ் தட் சூட் ஃபார், எந்த கோஸ்டலுக்கு இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய பருவக்காற்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் பருவ காலத்தின் போது குறைந்த மழை மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழை போன்ற நிபந்தனைகளை குறிப்பிடும் நிபந்தனைகள் டேஷ் வகையான காலநிலைக்கு பொருந்தும் கேக்குறாங்க. தமிழ்நாடு காலநிலை தான். சரிங்களா? தமிழ்நாடு கோஸ்டல். இப்ப நம்ம மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய மான்சூன்ஸ் வந்து 2 தான். ஒன்னு சவுத் வெஸ்ட் மான்சூன், ஒன்னு நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரிங்களா? இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெய்னி சீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரெய்னி சீசன், பருவமழை காலம். இந்த பருவமழையில வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு என்ன கிடைக்காதுன்னா மழையே கிடைக்காது. சரிங்களா? ஆனா இது இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 75% மழையே கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நார்த் ஈஸ்ட் இது வந்து தமிழ்நாடுக்கு நிறைய மழையை கொடுக்கும். ஓகேங்களா? புது புக் டேட் அப்படி 48% தமிழ்நாட்டோட மழை இங்க இருந்தா வருது. இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வரும். இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள நடக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. வின்டர் அப்போ நமக்கு நிறைய மழை பெய்யும். சரிங்களா? சோ தமிழ்நாடு கோஸ்ட் டைப் இதான் வந்து இதுக்கான ஆன்சர். 103 பி. அடுத்து 104, வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளேசியர் பிரிசர்வேஷன் ஹெல்ட்? சரிங்களா? இது வந்து சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? சரிங்களா? தஜிகிஸ்தான் என்ற நாட்டுல நடந்திருக்கும். எந்த ஊர் அப்படின்றதும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துஷான் பே அப்படின்ற ஊர்ல நடந்திருக்கும். சரிங்களா? மே மாசம் 2025 நடந்திருக்கும். இதை நோட் பண்ணிக்கலாம். சோ தஜிகிஸ்தான். அடுத்து 106வது கொஸ்டின், a piece of wood floats in the water. What happens to it in alcohol? ஒரு மரத்துண்டு தண்ணீரில் மிதக்கும். அதனை ஆல்கஹாலில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா சிங்க் ஆயிடும், மூழ்கிடும். இது ஏன் மூழ்குது அப்படின்னா தண்ணியோட டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் பெர் எம்எல். சரிங்களா? அதாவது ஒரு எம்எலுக்கு தண்ணியோட டென்சிட்டி 1 கிராம். அதே மாதிரி ஆல்கஹாலோடது வந்து பாத்தீங்கன்னா 0.789 சரிங்களா கிராம் பெர் எம்எல். அதாவது தண்ணீரை விட ஆல்கஹால் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அடர்த்தி குறைவு. அந்த அடர்த்தி குறைவா இருக்கனால என்ன ஆகும்னா இந்த மரக்கட்டை அதுல சிங்க் ஆயிடும். சரிங்களா? ஓகே, அடுத்து 107வது கொஸ்டின், which country wins presidency of International Institute of Administrative Science? சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனத்தின் தலைமை பதவியை எந்த நாடு வென்றது? சரிங்களா? எந்த நாடு வென்றது அப்படின்னா நம்ம இந்திய நாடு தான். சரிங்களா? 2025 டு 28 வரைக்கும் நம்ம தான் இதோட தலைமை வகிக்க போறோம். சரிங்களா? இது நம்ம இந்தியால எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. எந்த துறைக்கு கீழே? சரிங்களா? DARPG அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த துறையோட ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ். சரிங்களா? இந்த துறையோட செக்ரட்டரி அவர் தான் வந்து இந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிருப்பாரு. அந்த செக்ரட்டரி பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சரிங்களா? வி ஸ்ரீனிவாஸ். சரிங்களா? இந்த 100 வருஷ ஹிஸ்டரியில இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா இந்த IIAS ஓட
பிரசிடென்சி தலைமை வகிக்கிறது. சரிங்களா, இது வந்து ஒரு 31 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு. அடுத்து 108 எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் a measure of which character in soil. சரிங்களா, சாயில்ல சரிங்களா மின் கடத்து திறன் என்பது மண்ணின் எந்த தன்மையை அளவிட உதவும். எந்த தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை. சரிங்களா, ஓகேங்களா. இப்போ இது வந்து இந்த மண்ணோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எதை வச்சு சொல்லுவாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஓகேங்களா, இப்போ இந்த உப்பு இருக்குங்களா, உப்போட செறிவு அதை வச்சுதான் கணக்கிடுவாங்க. உப்போட செறிவு அதிகமா இருந்துச்சுன்னா சரிங்களா, சோ இப்போ அதிக சால்ட் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். கம்மியான சால்ட் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து 109 which among the following elements is used in the manufacture of freon compound. கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது. சரிங்களா, ஓகே. நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், புரோமின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கார்பன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரியானோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, CCl2F2. ஓகேங்களா, கார்பன், குளோரின், ஃப்ளூரின் இது 3 கலந்ததான் இந்த ஃப்ரியான். சரிங்களா, CCl2F2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சோ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல கார்பன் தான் இருக்கு நமக்கு. ஓகேங்களா, இது வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜரண்டா யூஸ் பண்றோம். சரிங்களா, இந்த குளிர்சாதன பெட்டியில இந்த ரெஃப்ரிஜரண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, இதை யூஸ் பண்றோம் கூலிங் பர்பஸ்க்காக. அடுத்து 110 டியூரிங் விச் ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸ் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது. சரிங்களா, எந்த அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இந்த மியோசிஸ் 3 வகை பகுப்பு இருக்குங்க. சரிங்களா, ஒன்னு பைனரி ஃபிஷன், ரெண்டாவது மைட்டாசிஸ், மூணாவது மியோசிஸ். சரிங்களா, ஓகே. இந்த மியோசிஸ் அப்படின்றது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இதுல 2 ஸ்டேஜ் நடக்கும். ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ப்ரோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ப்ரோஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜ் ப்ரோஃபேஸ் 1. ஓகேங்களா, இந்த கிராசிங் ஓவர் அப்படின்னா என்னன்னா பேசிக்கலா இந்த குறுக்கெதிர் மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராசிங் ஓவர் அப்படின்னா என்னன்னா நம்ம குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நம்ம இந்த குரோமோசோம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குரோமோசோம்ல ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது டிஎன்ஏ போன்ற மரபணு பொருட்கள் அது என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அதுக்கு பேர் தான் இந்த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோஃபேஸ்ல 5 ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா இந்த லெப்டோட்டின். சரிங்களா, இந்த லெப்டோட்டின் அப்படின்றது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் ஜைகோட்டின், மூணாவது ஸ்டேஜ் பாகிட்டின். இந்த பாகிட்டின் இருக்குங்களா, சோ இங்கதான் வந்து என்ன ஆகும் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். நாலாவது இந்த டிப்ளோட்டின். சரிங்களா, நாலாவது ஸ்டேஜ் இந்த டிப்ளோட்டின். 5வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டயாகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டயாகைனசிஸ். சரிங்களா, சோ 110 சி கிராசிங் ஓவர் எங்க நடக்கும் ஆச்சிட்டீன்ல. அடுத்து 111 அசசன். The Quit India movement is also known as August Revolution. Reason: the AICC All India Congress Committee passed the Quit India resolution on 8th August 1942 at Bombay. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. சரிதான். அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறிய தீர்மானம் செய்யப்பட்டது. சரிங்களா, சோ இது ரெண்டுமே சரிதான். ஆன்சர் ஏ. சரிங்களா, இது இன்னொன்னு அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து பாரத் இங்க இந்த டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா பாரத் சோடோ அப்படின்ற முழக்கம் வந்திருக்கும். சரிங்களா, பாரத் நாட்டை விட்டு வெளியேறுங்க. சரிங்களா, சோ காந்தி சொன்னது டூ ஆர் டை, அதான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாரத் சோடோ அது எந்த ஈவெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கூட வரும். சரிங்களா, 111 112 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வேதாரண்யம் மார்ச் எப்ப நடந்திருக்கும் 1930ல நடந்திருக்கும். சரிங்களா, அடுத்து வைக்கம் சத்தியாகிரகா 1924ல நடந்திருக்கும். ஆன்டி ஹிந்தி அகிடேஷன் 1937 to 39 அந்த பீரியட்ல நடந்திருக்கும். காமராஜர் பிளான் 1963ல நடந்திருக்கும். சரிங்களா, ஓகே. சோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஏல சி தான் ஆன்சர். சோ எக்ஸாக்டா வந்து பார்த்தோம்னா சி தான் ஆன்சர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகா, அதுக்கப்புறம் வேதாரண்யம் மார்ச், அதுக்கப்புறம் ஆன்டி ஹிந்தி அகிடேஷன், அதுக்கப்புறம் காமராஜர் பிளான். சரிங்களா, ஓகே. 113 The Karachi session held in March 1931 presided over by Sardar Vallabhbhai Patel. சரிங்களா, ரெண்டு கரெக்ட் தான்.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி தான் அவரும் கேட்டிருந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து these rights and the social and economic programs were derived from a firm conviction that political freedom and economic freedom are inseparable. சரிங்களா. சோ இது ரெண்டுமே சரியானதுதான். ஆன்சர் ஏ. சரிங்களா. 113 ஏ. இந்த கராச்சி மாநாட்டுல வல்லபாய் பட்டேல் தான் தலைவர். அவர் வந்து இந்த அடிப்படை கடமைகள் பத்தி அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா. சோ 113 ஏ. அடுத்து 114 the word பாளையம் means a domain, a military camp or a little kingdom. சரிங்களா. அதாவது நான் தமிழ்ல சொல்லிடுறேன். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்படுகிறது. கரெக்ட் தான். சரிங்களா. இது எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா வாரங்களை சேர்ந்த பிரதாபருதன் அவரோட ஆட்சியில வந்திருக்கும். சரிங்களா. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரு கொண்டு வந்திருப்பானா மதுரை நாயக்கர் 1529ல. சரிங்களா. விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதன் உதவியோட கொண்டு வந்திருப்பாரு. பரம்பரையாக 92 பாளையங்கள் இருந்திருக்க கூடும். சரிங்களா. 92 கிடையாது, அது 72. சரிங்களா. சோ ஆன்சர் 1213. சரிங்களா. ஓகே. அடுத்து 115 முக்கிய பிரதான் அப்படின்னா பிரதம மந்திரி, சுமந்த் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப் கொடுத்துருக்காங்க. தப்பு. சுமந்த் அப்படின்னா ஃபாரின் செக்ரட்டரி. சரிங்களா. நியாயாதீஷ்னா சீஃப் ஜஸ்டிஸ், இது கரெக்ட் தான். சரிங்களா. சாரி நௌபத் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப். சரிங்களா. சோ இதை மாத்தி கொடுத்துருப்பாங்க. சோ ஆன்சர் ஏ. 1 and 3 தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்து பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் அப்படின்னு ஃப்ரம் வெண்கலத்தால் ஆன நடமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் மொகஞ்சதாரோ. சரிங்களா. அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா 10.5 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா. அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. அது போக இப்ப ஹராப்பா இருக்கு இல்லைங்களா, ஹராப்பா அத கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா தயாராம் சஹானி என்றவர். சரிங்களா. தயாராம் சஹானி. தோலவீரா என்ற இடம் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சவரு ஜேபி ஜோஷி அப்படின்றவர். சரிங்களா. காளிபங்கன் அப்படின்ற இடத்தை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா அமலானந்த் கோஷ். சரிங்களா. அமலானந்த் கோஷ். அடுத்து மொஹஞ்சதாரோ அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்.டி. பானர்ஜி. சரிங்களா. இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அப்கமிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா. அடுத்து 117 இந்தியா இஸ் a secular country. India is the birthplace of many religions and has become home of many others. சரிங்களா. தனித்தனியா பார்க்கும்போது அதாவது இந்த கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு விளக்கம் அல்ல. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சரிதான். இது பல மதங்களுக்கு தாயகமாகவும் பல மதங்களில் புகலிடமாகவும் இருக்கிறது, இதுவும் சரிதான். சரிங்களா. சோ பி தான் ஆன்சர். விளக்கம் அல்ல. அடுத்து 119 which rule came to an end by the battle of தலைக்கோட்டை. சரிங்களா. தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? விஜயநகர ஆட்சி. சரிங்களா. இந்த தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னா 1565. சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. 1565ல வந்திருக்கும் தலைக்கோட்டை போர். அடுத்து இந்தியா மே பி டிஸ்கிரைப்ட் as மியூசியம் ஆஃப் கல்ட் அண்ட் கிரியல்ஸ். சரிங்களா. கல்ட் அண்ட் கிரியல்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர். சரிங்களா. இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கம், வழிபாடு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆர்.கே. முகர்ஜி. சரிங்களா. ஒரு ரொம்ப முக்கியமானவர், தெரிஞ்சுக்கோங்க. ஆர்.கே. முகர்ஜி. 121 இந்த போர்கள் அதை வந்து வரிசைப்படுத்தி சொன்னாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் நடந்த போர் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட். சரிங்களா. ரெண்டாவது நடந்தது கன்வா போர். சரிங்களா. 1527. மூணாவது காக்ரா போர் 1529. சரிங்களா. சௌசா வந்து 1539. சரிங்களா. சோ கரெக்டான வரிசை 4 3 1 2. சரிங்களா. ஓகே. அடுத்து which of the following has recommended the National Judicial Council should be authorized to lay down the code of conduct of judges. சரிங்களா. அதாவது நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதி குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த குழு சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு. சரிங்களா. செகண்ட் ஏஆர்சி. இது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு கீழே வந்திருக்கும் அப்படின்னா வீரப்ப மொய்லி அவருக்கு கீழே வந்திருக்கும். சரிங்களா. 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இனிஷியலா மொய்லி இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து வி ராமச்சந்திரன் அதோட தலைவரா இருந்திருப்பாரு.
அடுத்து 123 ஐடென்டிஃபை ஒன் ஆஃப் த நான் ஃபெடரல் ஃபீச்சர். சரிங்களா, கூட்டாட்சி அல்லாத கூற்று என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நான் ஃபெடரல் ஃபீச்சர் தான். சரிங்களா, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பைகாமரல் லெஜிஸ்லேச்சர், சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே என்ன அப்படின்னா கூட்டாட்சி முறைகள். சரிங்களா, சோ இதோட ஆன்சர் ஒன் ஒன்லி. சரிங்களா, நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன், நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பிளெக்சிபிள். சரிங்களா, நார் பிளெக்சிபிள், அதாவது பிளெக்சிபிளும் கிடையாது, ரிஜிடும் கிடையாது. சரிங்களா, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா, ஓகே. அடுத்து 124 the committee that first introduced the idea of constitutional status of panchayat raj institution was என்ன அப்படின்னா எல்எம் சிங்வி குழு தான். சரிங்களா, இந்த குழு 1986 போட்டிருப்பாங்க. சரிங்களா, இந்த அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டது இந்த ஒரே குழு தான். சரிங்களா, அசோக் மேத்தா குழு 1977, இது நமக்கு தெரியும். சரிங்களா, இவங்க 2 டயர் பஞ்சாயத்தை கொடுத்திருப்பாங்க, பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. சர்க்காரியா குழு இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக 1983 போட்டிருப்பாங்க. அடுத்து காக்கா கலேல்கர், அது வந்து 1953 போட்டிருப்பாங்க. சரிங்களா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிபிஎஸ்பி. இது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம், சரியானதுதான். 42வது சட்ட திருத்தத்துல 4 பிரின்சிபல் ஆட் பண்ணிருப்போம், இதுவும் சரியானதுதான். 44வது சட்ட திருத்தத்துல 2 பிரின்சிபல் ஆட் பண்ணிருப்போம் சொல்றாங்க இல்லையா, இது தவறானது. சரிங்களா, நம்ம ஒரே ஒரு பிரின்சிபல் ஆட் பண்ணிருப்போம், அது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 13(8)(2). சரிங்களா, அதாவது ஸ்டேட் வந்து அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதான் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்ம ஆட் பண்ண ஒரே இது, இன்இக்வாலிட்டிஸ குறைக்கணும். 97ல கோஆபரேட்டிவ்ஸ் ரிலேட்டடா கொண்டு வந்திருப்போம், இது சரிதான். சரிங்களா, சோ 1, 2 and 4. அடுத்து 126. சரிங்களா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது அவங்களை நியமிக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், இங்க அந்த என்னென்ன போஸ்ட். சரிங்களா, கவர்னருக்கு ஆர்டிகல் 155. சீஃப் மினிஸ்டருக்கு, சரிங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து 163. சரிங்களா, டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். சரிங்களா, அதுக்கப்புறம் டியூட்டிஸ் ஆஃப் சிஎம் அதை சொல்றது வந்து ஆர்டிகல் 167. ஓகேங்களா, அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 169. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 3412. சரிங்களா, ஆளுநருக்கு 155, அமைச்சர்கள் குழுக்கு 163, முதலமைச்சரின் பணிகள் 167, இது வந்து உருவாக்கம் அல்லது ஒழித்தல், அது 169. சரிங்களா, சட்டமன்ற மேலவை. அடுத்து 127 கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்காங்க. இப்போ 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 கரெக்ட் தான். ஓகேங்களா, அரசியலமைப்பில் 9வது அட்டவணை, 9வது கிடையாது 10வது அட்டவணை. சரிங்களா, ஓகே. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. சரிங்களா, சோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். சோ 1 and 3. சரிங்களா, 1 and 3 கரெக்ட், 2 தப்பு. 9வது அட்டவணை கிடையாது, 10வது அட்டவணை. அடுத்து when was சுபாஷ் சந்திர போஸ் formed all India forward bloc. சரிங்களா, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எப்ப உருவாக்குனாங்கன்னு கேக்குறாங்க. சரிங்களா, அவர் எப்ப உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா இந்த 2வது வேர்ல்டு வார் இல்லைங்களா, அது தொடங்குறப்பையும் இந்த ஜூன் 22. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அவருக்கும் காந்திக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு ஐஎன்சில இருந்து இவர் விலகுவார். போஸ் விலகிட்டு இத தொடங்குவார். சரிங்களா, சோ எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா on 22nd June 1939. அதான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 129 Election Commission of India appoints various observers for the smooth conduct of election. Which category was not officially recognized? எது வந்து அபிஷியலா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ் அப்சர்வர். சரிங்களா, காவல்துறை பார்வையாளர் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சரிங்களா, இந்த ஜெனரல் அப்சர்வர் அவங்க யாரு அப்படின்னா நம்ம எலெக்ஷனோட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதை பாத்துக்கிறவங்க. சரிங்களா, 2வது மீடியா அப்சர்வர். இதுல அந்த கேண்டிடேட் யாராவது வயலேஷன் சில ரூல்ஸ மீறாங்களா அப்படின்னு சொல்லி இதுல பாப்பாங்க. சரிங்களா, இந்த ஐடி விங்கன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, சோ அதுல எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அந்த கேண்டிடேட் அந்த எலெக்ஷனுக்காக செலவினம் செய்யறாங்க இல்லைங்களா, அதுல ஏதாவது தவறு நடக்குதுன்னு பாப்பாங்க. சோ ஆன்சர் போலீஸ் அப்சர்வர். சரிங்களா, அவங்க இது அபிஷியல் கிடையாது. 130
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்டு சரிங்களா. பப்ளிக் ஆர்டர் ஸ்டேட் லிஸ்ட் கரெக்ட் தான். ஃபாரின் அஃபேர்ஸ் யூனியன் லிஸ்ட் கரெக்ட் தான். ஃபாரஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் கரெக்ட் தான் சரிங்களா. அதாவது பொது ஒழுங்குனா மாநில பட்டியல், வெளிநாட்டு விவகாரங்கள்னா ஒன்றிய பட்டியல், காடுகள் பொதுப்பட்டியல் சரிங்களா. இந்த இன்டர் ஸ்டேட் ட்ரேட் காமர்ஸ் இல்லைங்களா, இது வந்து யூனியன் லிஸ்ட் சரிங்களா, ஒன்றிய பட்டியல் ஓகேங்களா. ஸோ 1, 2, 1, 3 கரெக்ட். அடுத்து பிரசிடென்ட்ஸ் நம்ம காலவரிசைப்படி அடிக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்தவர் யாரு அப்படின்னா KR நாராயணன். அவர் 1997 இருந்து 2002 வரைக்கும் இருந்திருப்பாரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்தவர் அப்துல் கலாம் சரிங்களா, 2002 இருந்து 7 வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி, அவர் 2012 இருந்து 17 வரைக்கும், 12 to 17, இவங்க 17 to 22 சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கணும். சோ ஆன்சர் 2143. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொத்துரிமையை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கி அதை விதி 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக மாற்றியது? அதாவது ப்ராப்பர்ட்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்து லீகல் ரைட்ஸா மாத்திருப்பாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 44th Amendment 1978. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஓகே, அடுத்து 133. சூஸ் a correct statement about the governor of state. He is the constitutional head சரிங்களா, அதாவது மாநிலத்தின் நிர்வாகத்தின் தலைவர் சரிங்களா, கரெக்ட் தான். அதே மாதிரி he is appointed by president on advice of union cabinet சரிங்களா. அதாவது இவர் வந்து யூனியன் கேபினெட்னால அமைக்கப்பட மாட்டாரு, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல சிஎம் நால அமைக்கப்படுவார் சரிங்களா, பார்ஷியலா கரெக்ட். அடுத்து கவர்னர் கேன் பி அப்பாயிண்டட் ஒன்லி ஒன்ஸ் இன் ஸ்டேட், இது வந்து தவறு சரிங்களா. அவர் எத்தனை முறை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். அதே மாதிரி அவரோட டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மேக்சிமம் 5 வருஷம் தான். ஆனா பிரசிடென்ட் எவ்வளவு தூரம் நினைக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவரை வச்சிருக்கலாம் சரிங்களா. இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ம், கவர்னரோட டேர்ம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 156 சரிங்களா. சோ 1 and 2. 134 must be at least 25 years to contest in legislative assembly election சரிங்களா. அதாவது இப்ப பாருங்க, சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், சரிதான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுப்பதற்கு 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், இதுவும் சரிதான் சரிங்களா. மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை முதலமைச்சர் நியமனம் செய்கிறார், இது தவறு சரிங்களா. முதலமைச்சர் செய்ய மாட்டாரு சரிங்களா, கவர்னர் தான் செய்வாரு சரிங்களா. என்ன ஆர்டிகல் படி அப்படின்னு பார்த்தோம்னா 333 சரத்து 333 படி செய்வாங்க சரிங்களா. ஆனா இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 104வது சட்ட திருத்தம் 2019ஆம் ஆண்டு இத ரிமூவ் பண்ணிருப்பாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க சரிங்களா. சோ ஆங்கிலோ இந்தியர்களை என்ன பண்ண முடியாதுன்னா நியமிக்க முடியாது சரிங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 1 and 2 சரிங்களா, இது தப்பு. அடுத்து 135. The Constitution of India prescribes fundamental duties for all citizens of India, கரெக்ட் தான். அடுத்து fundamental duties were incorporated into the Constitution by 42nd Amendment 1976, இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா. சோ இது நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா USSR, ரஷ்யாட்ட இருந்து எடுத்திருப்போம் சரிங்களா. நம்ம இப்போ கரண்டா எத்தனை டியூட்டிஸ் இருக்கு அப்படின்னா 11 டியூட்டிஸ் இருக்கு சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 51 கேபிட்டல் A சரிங்களா. அடுத்து 136. திருமூலரின் திருமந்திரத்தின் தத்துவ மற்றும் மறைப்பொருள் பாடல்களில் எந்த ஒன்று பெரும்பாலும் 9 வாயில்கள் அல்லது 9 வாசல்கள் கொண்டதாக கூறப்படுகிறது? நம்ம மனித உடல் தான் சரிங்களா. 2 கண்ணு, 2 காது, இந்த மாதிரி சரிங்களா, எல்லா துவாரங்களையும் சேர்த்திருப்பாங்க. நம்ம மனித உடல் ஓர் ஆலயம் அப்படின்னு சொல்றவரும் திருமூலர் தான் சரிங்களா. மனித உடல் ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து திருக்குறளின் படி அரசனுக்கு எதிராக சதி செய்யும் ஒரு தனி அமைச்சர் அவனை வெளிப்படையாக எதிர்க்கும் எத்தனை பகைவருக்கு சமமாக கருதப்படுகிறார்? 70 கோடி பகைவருக்கு சமமாக கருதப்படுகிறார், 70 crore. அடுத்து 500 திணைகள்ல அதோட தொடர்புடைய புலவர்கள் கேட்கிறாங்க. மருதம் ஓரம்போகியார், கரெக்ட் தான். நெய்தல் அம்புவனார், கரெக்ட் தான். குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார் சரிங்களா, முல்லை பேயனார். சோ 4வது ஒன் தப்பு. அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி முன்னெடுத்தவர் என்ற பெருமைக்குரியவர் யார்? மறைமலை அடிகள் சரிங்களா.
ஃபாதர் ஆஃப் பியூர் தமிழ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இவரோட மகள் தான் நீலாம்பிகை சரிங்களா. இவங்களோட தலைமையில தான் நம்ம ஈவே ராமசாமி ஐயா அவர்களுக்கு பெரியார் பட்டம் கொடுத்திருப்பாங்க சரிங்களா 1938ல. கொடுத்தவங்க யாருன்னா தர்மாம்பாள். அடுத்து திருக்குறளின் பல்வேறு வகையான நட்புகளை பற்றி விவாதிக்கும் போது கீழோர் நட்பு சரிங்களா எதற்கு ஒப்பிடப்படுகிறது, அதன் ஆரம்ப தோற்றம் மற்றும் இறுதி விளைச்சலை குறிக்கிறது. அதே நேரில் மேலோர் நட்பிற்கு ஒப்பிடப்படுகிறது சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பனை மரம் தேங்காய் ஓகேங்களா. பனை மரமும் தென்னை மரம் சரிங்களா. அடுத்து 143. Which of the following objective or activities is not explicitly included as a core component of TN's non-முதல்வன் scheme சரிங்களா. பின்வரும் நோக்கங்கள் அல்லது நடவடிக்கைகளில் எது தமிழ்நாடு அரசின் முதல்வன் திட்டத்தை முக்கிய அங்கமாக வெளிப்படையாக சேர்க்கப்படவில்லை சரிங்களா. சோ முதல்வன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறது சரிதான். கேரியர் கைடன்ஸ் சரிங்களா, அவங்களோட தொழில் வழிகாட்டுதல் அதுவும் சரிதான். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் சரிங்களா, உலக பயிற்சிகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் இதுவும் வந்து கரெக்ட் தான். இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சரிங்களா. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 144. நமது கிராமம் ஸ்கீம் aimed at promoting integrated development in villages across TN was launched and implemented began from which date சரிங்களா. நமது கிராமம் திட்டம் எப்ப வந்து தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2004 தொடங்கியிருப்பாங்க. எப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 10 செப்டம்பர் 2004 சரிங்களா. சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கோயில் வளாகங்களுக்கான விரிவான கல்யாண மண்டபங்கள் என்ற சிறப்பியல்பு அம்சம் எந்த அரசின் கட்டடக்கலையின் மிக முக்கியமாக தொடர்புடையது அப்படின்னா விஜயநகர அரசு தான் சரிங்களா. விஜயநகர கிங்டம். அடுத்து consider the following statements. The Madras Native Association was founded in 1852 by Gajalur Lakshmi Narasimha Chetty. இது சரிதான். MNA primarily aimed to promote interest of landlords and merchants. அந்த காலத்துல அவங்க மெயினா இதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. இந்த டார்ச்சர் கமிஷன் அதை எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஓகே. அடுத்து Justice T. Muthuswamy Iyer was the first Indian to be appointed as a judge of Madras High Court 1877. இதுவும் சரிதான் சரிங்களா. சோ மூணுமே கரெக்ட். அடுத்து which of the following statements about elder line சரிங்களா, அதாவது முதியோர்களுக்கான உதவி எண் சரிதான். இதெல்லாம் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாருங்க, இது எல்டருக்கான சரிங்களா. சோ இது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒண்ணு தப்பு சரிங்களா. இட் aims to provide information, guidance and emotional support to senior citizens. இது சரிதான். functions across multiple states in India, launched by Ministry of Women and Child Development. இது தப்பு சரிங்களா. சோ இதுல கரெக்டான ஆன்சர் 2 and 3. ஃபர்ஸ்ட் இந்த சில்ட்ரனுக்கு கிடையாது, இது முதியவர்களுக்கு. என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் எம்பவர்மெண்ட் சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் சரிங்களா. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும் ஓகேங்களா. அடுத்து 149. Which of the following TN government scheme is correctly paired with the primary objectives? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எதுக்காகனா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அண்ட் இரிகேஷன் சப்போர்ட் அந்த கொங்கு ரீஜன்ல அந்த நீர் ஆதாரத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க சரிதான். முதல்வன் ப்ரொவைடிங் ஹவுஸ் ஃபார் அர்பன் புவர் இது தவறு சரிங்களா. மக்களை தேடி மருத்துவம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் யூத் இதுதான் கரெக்ட் சரிங்களா. சோ இது தப்பு. புதுமை பெண் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூயிங் ஹையர் எஜுகேஷன் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இது கொடுப்பாங்க சரிங்களா. கவர்மெண்ட் எய்டட். சோ 1 and 4 தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்து MS Swaminathan Research Foundation based in Chennai is an internationally recognized institution primarily focused on. அந்த MS Swaminathan Foundation எதுக்காக அப்படின்னா நம்ம நேச்சர் சரிங்களா, அதாவது ப்ரோமோட்டிங் ப்ரோ நேச்சர், ப்ரோ புவர், ப்ரோ உமன் ஓரியன்டேஷன் டு டெக்னாலஜி சரிங்களா. நிலையான வேளாண்மை, கிராமப்புற மேம்பாட்டிற்கான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இயற்கை சார்பு நோக்கு நிலையை ஊக்குவித்தல் சரிங்களா. அணுசக்தி, ஸ்பேஸ், ஃபார்மா இதெல்லாம் கிடையாது சரிங்களா.
ஸோ 150 சி. அடுத்து 152. ஓகேங்களா? ஓகே, ரிஃபார்ம் மூமெண்ட். இது வந்து ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரிஃபார்ம், ரெவல்யூஷனரி, ரெசிஸ்டன்ஸ், நியூ சோஷியல். சரிங்களா? அதாவது சீர்திருத்த இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம். சரிங்களா? ராஜா ராம் மோகன் ராய் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. புரட்சிகர இயக்கம் அது வந்து பார்த்தோம்னா நக்சலைட் இயக்கம், அங்க துப்பாக்கிச்சூடு அந்த மாதிரி ரிலேட்டட் ஆனது. எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், பெரியாரால கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? புதிய சமூக இயக்கம் அப்படின்னா இந்த சிப்கோ இயக்கம். சரிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி 3142. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் பெரியார் இவிஆர் இன் த chronological ஆர்டர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகா தொடங்கியிருப்பாரு 24ல. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிப்பாரு 25ல. வெளியேறினக்கு அப்புறம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டா லான்ச் பண்ணியிருப்பாரு, சுயமரியாதை இயக்கத்தை லான்ச் பண்ணியிருப்பாரு. அடுத்து திராவிடர் கழகமா எப்போ உருவாகுது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னா 1944ல சேலம் மாநாட்டுல உருவாகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆன்சர் ஏ 2314. அடுத்து இந்தியாஸ் விஷன் ஃபார் டெவலப்மெண்ட் பை 2030 ஆஃப்டர் அலைனிங் வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எஸ்டிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலையான வளர்ச்சி இலக்குகள். சரிங்களா? எஸ்டிஜி இன்க்ளூடிங் த கான்செப்ட் ஆஃப் ப்ளூ எக்கனாமி. சரிங்களா? இந்த லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்றது எதுக்கு ரிலேட் ஆகும்னா இந்த எஸ்டிஜி 14க்கு ரிலேட் ஆகும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டிஜி 6னா என்ன? கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். சரிங்களா? சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அடுத்து எஸ்டிஜி 11 வந்து என்னன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். சரிங்களா? அதாவது நிலையான வளர்ச்சியுடைய சிட்டிஸ். சரிங்களா? நகரங்கள் வந்து நிலையான வளர்ச்சியுடையதா இருக்கணும். 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். சரிங்களா? இப்போ லைஃப் பிலோ வாட்டருக்கு 14, லைஃப் ஆன் லேண்டுக்கு 15. ஸோ இந்த எஸ்டிஜி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது 2015ல பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 17 கோல்ஸ் இருக்கு, மொத்தம் 169 டார்கெட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல இதை யாரு கண்காணிக்கிறா அப்படின்னா நிதி ஆயோக். சரிங்களா? அடுத்து which of the following on the core objective of Tamil Nadu government's மீண்டும் மஞ்சப்பை campaign? reduce the usage of single use plastic. சரிங்களா? ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளை குறைத்தல். சரிதான். promote the adoption of traditional cloth bags. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஊக்குவிக்கணும் பழைய மஞ்சப்பைய. அடுத்து பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழில்களுக்கு மானியம் வழங்குதல். அது இது கிடையாது. சரிங்களா? அடுத்து பிளாஸ்டிக் சுற்றுச்சூழல் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தல். ஸோ 1214. சரிங்களா? ரீசைக்ளிங் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து how many pairs are correctly matched about the dimensions of India's national multi-dimensional poverty index MPI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இதுல எதெல்லாம் சரியாக மேட்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஹெல்த் அதாவது நியூட்ரிஷனுக்கு சம்பந்தமானது, எஜுகேஷன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் சம்பந்தமானது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், குக்கிங் ஃபியூயல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே மாறி மாறி பொருந்திருக்கு, எதுவுமே வந்து கரெக்டா பொருந்தல. 157 டி. அடுத்து 158 which of the following statements about the performance grading index PGI is incorrect கேக்குறாங்க. சரிங்களா? incorrect, தவறானவை. சரிங்களா? இது it is released by annually by Ministry of Education. சரிங்களா? இது சரிதான். அடுத்து it assesses the states and UT's performance in the school education across domains like learning outcome, access, infrastructure, facilities. சரிங்களா? இதுவும் சரிதான். It primarily focused on ranking universities and higher education. இந்த ரேங்கிங் பண்றது இவங்க கிடையாது. NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுல 3 மட்டும் தான் தவறு. சரிங்களா? மற்ற எல்லாமே சரி. கல்வி அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிறது, இது சரிதான். அதே மாதிரி இவங்க வந்து பள்ளியில விளைவுகள், அணுகல், உள்கட்டமைப்பு அதை பொறுத்து அவங்கள ரேங்கிங் இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பள்ளி கல்வியை மேம்படுத்த பல முனை தலையீடுகளை மேற்கொள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை ஊக்குவிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இது எல்லாமே கட்டலாம். சரிங்களா? ஸோ 3 மட்டும் தப்பு. அடுத்து which of the following statements about Shyama Prasad Mukherjee Rural Mission SPM RM are true? It focuses on developing the rural clusters. சரிங்களா? rural clusters that exhibit potential for growth. சரிங்களா? ஓகே, இது சரிதான். Its primary goal
இஸ் ப்ரொவைடிங் கேரண்டீட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் லைக் எம்ஜி நரேகா. இது தப்பு சரிங்களா. கேரண்டீட் வேஜே தராது. இட் எய்ம்ஸ் டு ஸ்டிமுலேட் த லோக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் கிரியேட் வெல் பிளான்டு ரூரல் வில்லேஜஸ். இது சரிதான். அடுத்து இட் சீக்ஸ் டு ப்ரொவைட் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இதுவும் சரிதான் சரிங்களா. ஸோ 1, 3, 4 சரி. ரெண்டாவது தவறு. ஏன் தவறுனா இந்த எம்ஜி நரேகா தான் வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒரு வருஷத்துல 100 நாளாவது வேலைக்கு தரணும் சரிங்களா. 2006 காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ மத்த 3 இந்த SPM மிஷனுக்கு சரியானது. இது ஒண்ணு மட்டும் தவறு சரிங்களா. அடுத்து 160. Which of the following is not a typical characteristic of administrative revenue in public finance? பொது நிதியில் நிர்வாக வருவாய்களின் வழக்கமான பண்பு அல்லாதது பின்வருவனவற்றில் எது? அவை பெரும்பாலும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் குறிப்பிட்ட சேவைகளிலிருந்து பெறப்படுகின்றன. எக்ஸாம்பிளுக்கு கட்டணம் சரிங்களா. சேவை கட்டணம் இது சரிதான். அவை சட்ட மீறலுக்கு தண்டனையாக எழலாம் சரிங்களா. மீறினா ஃபைன் போடுவாங்க, அபராதங்கள் கட்டலாம் சரிங்களா. இதுவும் சரிதான். அவை பொது வரி அல்லாத தன்மையுடையவை சரிங்களா. சோ அது வந்து டாக்ஸ் கிடையாது சரிங்களா. சோ இந்த 3 சரிதான். எது தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எது நாட் அ கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்னா இதுதான் சரிங்களா. ஓகே. தே கன்சிடர் சிங்கிள் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் கவர்மெண்ட். இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெவென்யூ கொடுக்கக்கூடியது ஜிஎஸ்டியும் இன்கம் டாக்ஸ் மட்டும் தான் சரிங்களா. ஸோ டாக்ஸ் ரெவென்யூல இருந்து வரக்கூடியது தான் இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜிஎஸ்டி. அதை வந்து நம்ம அரசுக்கு பெரிய வருவாயா இருக்கு. அடுத்து 161. ஃபைண்ட் த மிஸ்மேட்ச்டு பேர் ரிகார்டிங் த சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ கேரளா சரிதான். லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் பீகார், அதுவும் சரிதான். அடுத்து ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, அதுவும் பீகார் சரிங்களா. லோ பாப்புலேஷன் டென்சிட்டி ஆந்திரான்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அருணாச்சல் சரிங்களா. சோ எது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, இதுதான் சரிங்களா. 161D. அடுத்து 162. இது நமக்கு தெரிஞ்சதுதான் சரிங்களா. ஜஸ்டிஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டிராவிடன் தமிழ் லாங்குவேஜ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு லாங்குவேஜ் சரிங்களா. ஸோ இது 3மே நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நியூஸ் பேப்பர்ஸ் சரிங்களா. ஸோ இந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்னாலதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னே பேர் இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1916 நவம்பர் சரிங்களா. ஸோ 3 பேர்கள் முக்கியம். PT தியாகராயர், TM நாயர், அதுக்கப்புறம் நடேசனார் சரிங்களா. இவங்க 3 பேரையும் நம்ம மறக்க கூடாது. அடுத்து 163. காமராஜ் பிளான் ஆஃப் 1963 involved senior Congress leaders in including காமராஜ் himself resigning from ministerial position சரிங்களா. அதாவது இந்த பெரிய பதவியில இருக்கக்கூடிய மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணணும்னா ரிசைன் பண்ணிடுவோம் காமராஜர் திட்டம் படி. ரெண்டாவது was primarily to strengthen the Congress party organization by having experienced leaders at grassroots level சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1, 2 சரி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது சரிங்களா. 164. நடராசன் and தாளமுத்து are revered as first martyr of anti-Hindi agitations in Tamil Nadu and lost their lives in prison. சரிதான். Their death occurred during the protest against the compulsory introduction of Hindi schools by ராஜகோபாலாச்சாரி சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே சரிதான். அவங்க இந்த மொழி போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுல ஒரு கரண்ட் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மார்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு கொண்டாடுறோம் சரிங்களா. மொழி போர் தியாகிகள் தினம் எந்த அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 25 சரிங்களா. இது வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டேவும் கூட சரிங்களா. மொழிப்போர் தியாகிகள் தான். அடுத்து 165. கிச்சான் மற்றும் மேனார் ஈரநிலம் எங்கு அமைந்துள்ளது? ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கு. ஈரநிலம் நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா February 2 சரிங்களா. வெட்லேண்ட் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியால 2025 படி எத்தனை ஈரநிலங்கள் இருக்கு அப்படின்னா 89. தமிழ்நாடு தான் அதுல முதல் இடத்துல இருக்கு. 20 இடங்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கு சரிங்களா. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஓகே. அடுத்து 166. இதெல்லாம் சரி அப்படின்னு கேக்குறாங்க. சிக்னிபிகன்ட் நம்பர் ஆஃப் பாட்ஷெட்ஸ் அன்எர்த்ட் அட் கீழடி பியர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் சரிங்களா. அதாவது கீழடி உள்ள கல்வெட்டு வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களால இருக்குன்னு சொல்றாங்க. சரிதான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் வந்து லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு பெற்றிருந்தாங்கன்னு தெரியுது சரிங்களா. ஸோ 1, 2 சரி. 3வதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நம்ம கீழடியில கிடைச்சதுக்கும் வட இந்தியால கிடைச்சதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா சம்பந்தம் இருக்கு சரிங்களா. ஸோ 1 and 2 கரெக்ட். ஏன்னா நார்த் இந்தியால அசோகன் பிராமி அப்படின்ற கல்கள்ல இருந்தா நம்ம எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ இது 1 and 2. அடுத்து மூவரூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜஸ் ஸ்கீம் ஹாஸ் அண்டர்கான் செவரல் ரிவிஷன்ஸ்.
சரிங்களா. அதாவது நிறைய முறை மாற்றப்பட்டிருக்கு. என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா கொண்டு வரும்போது 8வது படிச்ச பெண்களுக்கு திருமண உதவிக்கு ஹெல்ப் பண்றாங்க. 2வது அவங்க டிகிரியோ இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா திருமாங்கல்யம் கோல்டோட சேர்த்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா அந்த திட்டத்தை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா. யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு. ஸோ 1, 2, 1, 3 இதை நோட் பண்ணிக்கோங்க. எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த அன்னைக்கு அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்களா. ஓகே. அடுத்து பெரியார் ஈவேராவால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் அதன் முதல் மாகாண மாநாட்டை நடத்தியது. அதன் வரலாற்றில் ஒரு மைல்கல் நிகழ்வாகும். இந்த குறிப்பிடத்தக்க மாநாடு 1929 எந்த நகரில் நடைபெற்றது? செங்கல்பட்டு. சரிங்களா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்திருக்கும். அதோட தலைவர் யாரு அப்படின்னா WPA சவுந்தரராஜன் அவர்கள். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க 171. இது வந்து அந்த அரிட்டாப்பட்டி இருக்குங்களா, இது நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். சரிங்களா. இதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2வது ஹெரிட்டேஜ் சைட், பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசம்பட்டி. சரிங்களா. காசம்பட்டி இது எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் இதுல இருந்து கொஸ்டின். சரிங்களா. ஸோ அடுத்து இதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் லொகேஷன் எங்க இருக்கு, இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேலூர் பிளாக். சரிங்களா. மதுரையில மேலூர் இடத்துல. எக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் யூனிக் 7 பேரன் கிரானைட் லாக்ஸ். சரிங்களா. ஸோ இந்த இதுல 3, 4, 2, 1 ஓகேங்களா. 3, 4, 2, 1 இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இது ஆர்கியாலஜிக்கல் வேல்யூ அந்த அகலாய்வு சம்பந்தமான வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த ராக் அண்ட் டெம்பிள் மெகாலித்திக் பீரியட், மெகாலித்திக்னா பெருங்கற்காலம். சரிங்களா. ஸோ அது கூட ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏவி ஃபானா, ஏவி அப்படின்னாலே பேர்ட்ஸ். சரிங்களா. ஏவியரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஏவியரிஸ் அப்படின்னாலே என்னது பேர்ட்ஸ். சரிங்களா. ஸோ அதுக்கு சம்பந்தமானது இதெல்லாம் லக்கர் ஃபால்கன், அதுக்கப்புறம் ஷாகின் ஃபால்கன். இந்த 2 ஃபால்கன் பறவைகள் அங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. அடுத்து ராவ் சாஹிப் ரெட்டைமலை சீனிவாசன் was a significant figure in the early Dalit movement in Madras Presidency, founding the Adi Dravida Mahajana Sabha. சரிங்களா. Mahajana Sabha. Having personally experienced the severe discrimination and horrors of untouchability, அவரே வந்து நிறைய இதை அனுபவிச்சிருக்காரு. சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே சரிதான். அவர் தான் வந்து இந்த மகாஜன சபா, ஆதி திராவிட மகாஜன சபா தொடங்கிப்பாரு. சரிங்களா. 1983 ரெட்டைமலை சீனிவாசன். சரிங்களா. 172A. அடுத்து இது 174 பார்த்துக்கோங்க. புத்தகங்கள் அதனுடைய ஆசிரியர்கள். இது இப்ப 2025 வந்ததுதான். இந்த புத்தகம் வரலாறு கூறும் தமிழ்நாடு காசுகள் தென்னரசு அவர்கள் தான். உங்களில் ஒருவன் ஸ்டாலின் அவர்கள். உரிமை குரல் TR பாலு. கலைஞர் எனும் தாய் ஏவா வேலு. சரிங்களா. ஸோ இது எல்லாமே சரி. 1, 2, 3, 4. அடுத்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட பதவி உயர்வுகளில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் தாக்கத்தை ஆராயும் குழுவின் தலைவர் யாரு அப்படின்னா அக்பர் அலி. சரிங்களா. இதுவும் வந்து 2025 போடப்பட்ட ஒரு குழு. சரிங்களா. கலையரசன் குழு எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை பறிஞ்சது நீட்ல. சரிங்களா. முருகேசன் குழு வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எஜுகேஷன் பாலிசி அதை போடப்பட்டிருக்கோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவர் வந்து பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் கேமிங் எதிராக வந்திருப்பாரு. ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கும் வந்திருப்பாரு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 179. சரிங்களா. இது இப்போ நாகர்கோயில் கோயில் நகைகள். சரிங்களா. அது எதுக்காக அப்படின்னா அது வந்து கையால் செய்யப்பட்டவை, தெய்வ உருவங்களை செஞ்சிருப்பாங்க. ஈரோடு மஞ்சள் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா. நம்ம மண்ணு அதோட கால நிலைக்கு தகுந்த மாதிரி அங்க அதிகமா வரும். சரிங்களா. இது குறுக்கு மீன் என்ற பொருள் இருக்கனால. அடுத்து சுவாமிமலை வெண்கல சிலைகள். சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா சிக்கலான வேலைப்பாடுகள் இருக்கும், காம்ப்ளெக்ஸா இருக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து நாச்சியார் குத்து விளக்கு, பாரம்பரிய அலங்கார விளக்குகள். சரிங்களா. ஸோ இதை அந்த கீவேர்ட்ஸை பார்த்தோம்னாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சரிங்களா. 2, 4, 1, 3. அடுத்து திருக்குறளின் படி ஒரு வணிகருக்கு உண்மையான வணிகம் என்பது என்ன? பிறருடைய பொருட்களை தம்முடையது போல பேணி வணிகம் செய்தல். சரிங்களா. சோ நேர்மையா வணிகம் செய்யணும் என்றதான் வலியுறுத்தியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து எந்த விதியின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கில தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம். ஆர்டிகல் 120 படி ஒரு பர்சனை என்ன பண்ணலாம்னா அவங்களோட மதர் டங்க்ல பேச வைக்கலாம். சரிங்களா. மதர் டங்க்ல.
அடுத்து 121 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட்ல சரிங்களா, பார்லிமெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டை பத்தியோ ஹைகோர்ட்டை பத்தியோ அவங்களோட நடத்தையை பத்தி அவங்களோட கண்டக்டை பத்தி பேசக்கூடாது அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது சரிங்களா, அவங்களோட இண்டிபெண்டன்ஸிய காப்பாற்றுது சரிங்களா. அடுத்து சங்ககால திணை சரிங்களா, குறிஞ்சி திணை அப்படின்னா கடவுள் யாரு? முருகன். முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன் சரிங்களா, பாலை கொற்றவை சரிங்களா. சொர்டி தப்பு தவறான. அடுத்து 190 சரிங்களா, சோழர் காலத்துல சரிங்களா, பிற்கால சோழர் காலத்துல ஒரு வேலி நிலம், ஒரு வேலி அப்படின்னா எத்தனை ஏக்கர் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. ஒரு வேலி தோராயமா எவ்வளவு ஏக்கர் சரிங்களா, 6.67 ஏக்கர். இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, இதான் வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சொசைட்டி. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1996 வந்திருக்கும் சரிங்களா, 94 வந்திருக்கும் 94 டான்சாக்ஸ் சொல்லுவாங்க. இது முதல் சொசைட்டி. ரெண்டாவது சொசைட்டி என்னன்னா பிளைண்ட் கண்ட்ரோல் சொசைட்டி சரிங்களா, அந்த கண் பார்வை தெரியாதவங்க இருப்பாங்களா அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சொசைட்டி சரிங்களா. டான்சாக்ஸ் பிளைண்ட் கண்ட்ரோல் சொசைட்டி 1996 சரிங்களா, இதை நோட் பண்ணுங்க. ரெண்டாவது பிளைண்ட் கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் கண்ட்ரோல். அடுத்து 93 பின்வரும் சங்க இலக்கிய படைப்புகளில் எது 8 சேர மன்னர்கள் மீது பிரத்யேக கவனம் செலுத்துவதற்கும் அவர்கள் பிரதேசங்கள் ஆக்கிரமிப்புகள் மற்றும் புகழை விவரிப்பதற்கும் தனித்துவமானது சரிங்களா. அதாவது மொத்தம் 10 இருக்குங்க, அதுல நமக்கு கிடைச்சது 8 சரிங்களா. முதல் 10 கடைசி 10 கிடைக்கல சரிங்களா. சோ அந்த இடையில இருக்க 8 அதுதான் வந்து எதுன்னா இந்த 18 10 சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. Which of the following is the most likely immediate effect of RBI rising bank rate சரிங்களா. அதாவது நம்ம ரிசர்வ் வங்கி சரிங்களா, ரிசர்வ் வங்கி அவங்களோட வங்கி விகிதத்தை உயர்த்துச்சுன்னா என்ன வந்து உடனடியா நடக்கும் அப்படிங்கிறாங்க. வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் வாங்கும் செலவு அதிகரிக்கிறது சரிங்களா. சோ இதுல 1 மட்டும் தான் கரெக்ட் சரிங்களா. மீதி 3 இந்த சந்தை வட்டி விகிதம் கணிசமாக குறைய முனைகிறது, இது எல்லாமே தப்பு சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கோங்க. 1 மட்டும் சரிங்களா. அதாவது ரிசர்வ் வங்கி பேங்க் ரேட்டை உயர்த்துச்சுன்னா கமர்ஷியல் பேங்க்ஸோட borrowing காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி இது எல்லாமே சரிங்களா நடக்காது. அடுத்து Indian Railways has introduced a cutting-edge AI technology is called to prevent elephant accidents on railway tracks சரிங்களா. தண்டவாளத்தில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது. அதுக்கு பேரு கஜராஜ் சுரக்ஷா சரிங்களா, கஜராஜ் சுரக்ஷா. அடுத்து catastrophic decline in vulture population across India in late 20th and early 21st century was primarily attributed to veterinary usage of non-steroidal anti-inflammatory drug சரிங்களா, NSAID அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது என்ன ட்ரக், அதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த டைக்ளோஃபினாக் சரிங்களா, நம்ம வலி நிவாரணியா யூஸ் பண்றோம் இல்லைங்களா அது. ஸோ அதை சாப்பிட்டுச்சுன்னா இந்த பிணந்தின்னி கழுகுகள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஃபுல்லா இறந்துருது சரிங்களா. ஸோ டைக்ளோஃபினாக். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.